Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோல பார்க்கிறது எல்லாமே நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்கான தமிழ் இங்கிலீஷ் மீனிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வார்த்தையில வந்துட்டு பேசுற வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கும் நம்ம கிராமர் மிஸ்டேக் இல்லாம நார்மலா பேசுற தமிழ் சொற்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த வித்தியாசங்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த நம்ம வழக்கமா பேசுற தமிழ் வார்த்தைகளுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். தயவு செஞ்சு அதை பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு புக்கோ ஏதோ காட்டுறோம், இது மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, இல்ல தயவு செஞ்சு இந்த புக்கை பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன வேர்டிங்ஸ் இங்கிலீஷ்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, ஐ, இது மாதிரி மீனிங்லாம் தெரியும். அது எப்படி ஒரு சென்டென்ஸா நம்ம மேக் பண்றது அப்படின்றது தெரியாம இருக்கலாம். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதை பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தயவு செஞ்சு, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ப்ளீஸ், இல்லைன்னா கைண்ட்லி. ப்ளீஸ்க்கு இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்லி. ப்ளீஸும் கைண்ட்லியும் தயவு செய்துன்ற வேர்டை தான் குறிக்கும். ஒவ்வொரு நேரத்துலயும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, தயவு செஞ்சுன்னு ஒரு நேரத்துக்கு சொல்லுவோம் தமிழ்லயே. அதே கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்போம். இது மாதிரி நம்ம அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ், கைண்ட்லி, அது மாதிரி டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம கைண்ட்லின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு அப்படின்றதுக்கு கைண்ட்லி. பாருங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அதை பாரு, இதை பாருன்னா சி. சி பாக்குறது அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படின்றதுக்கு இட். ஓகேங்களா? சோ இதை இப்போ ஒரு சென்டென்ஸா எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைண்ட்லி, கைண்ட்லி, தயவு செய்து, சி பாருங்க, இட் அதை. கைண்ட்லி சி இட், தயவு செய்து அதை பாருங்கள். கைண்ட்லி see it. ஓகேங்களா? அடுத்தது, நீங்க சொல்வது தவறு. இப்ப யாராவது நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அப்போ வந்து அவங்க சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்னா, நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? யூ. தவறு அப்படின்னு சொல்றது ராங். ஓகேங்களா? இதுக்கு சொல்வது அப்படின்றதுக்கு, நீங்க சொன்னதெல்லாம் ராங் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ராங். யூ ஆர் ராங். இதுல சொல்வது அப்படின்ற வேர்டுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங்கே போடலையே. சொல்றது அப்படின்னா சே, இல்லைன்னா டெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சே, நீங்க என்ன சொன்னீங்களோ, வாட் எவர் யூ சே அது ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் தப்பு அப்படி சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டா எப்படி முடிச்சிடலாம்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ராங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க சொல்வது தவறு அப்படின்றதுக்கு யூ ஆர் ராங். நீங்க சொல்றதெல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இருக்கோம், அப்போ அவங்க ஏதோ ஒரு தப்பான கண்டென்ட் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்றது தப்பு அப்படின்றதுக்கு யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர்ன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ, யூன்றது செகண்ட் பர்சன் சொல்லுவோம். ஓகேங்களா? செகண்ட் பர்சன், சிங்குலரும் ப்ளூரலும் யூன்னு தான் சொல்லுவோம். அதாவது நீங்கனாலும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம், நீ அப்படின்னாலும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்ல தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே. ஓகேங்களா? இது மூணுமே வந்துட்டு, சாரி, இது நாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன்றது யூ, யூ மட்டும்தான் நம்ம செகண்ட் பர்சன் சொல்லுவோம். அதே தேர்ட் பர்சன்றது ஹி, ஷி, இட். ஓகேங்களா? அவன், அவள், அது, அததான் வந்துட்டு நம்ம தேர்ட் பர்சன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல யூன்றது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுருவோம்? ஆர்னு போட்டிருக்கோம். யூன்னு வந்துச்சுனாவே செகண்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்குமே நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஆர்ன்றது யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல வாஸ் இல்லைன்னா வேர் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் யூஸ் பண்ணலாம். இது ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்ன்றது, சாரி, இறந்த காலமா இருந்துச்சுன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேர்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இது வந்து பிரசன்ட் டென்ஸ்.
நீங்கள் சொல்வது தவறு. இப்ப சொன்னதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது தவறு அப்படின்னு சொல்லல. நீங்க சொன்னது தவறு அப்படின்னா எப்பயோ அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இறந்த காலத்துல நேத்து சொன்னது தவறு அப்படின்னா அப்ப இது இறந்த காலம். நீங்க சொல்வது தவறுனா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றத பத்தி சொல்றதுனால அது நிகழ்காலத்துல நடக்குது. நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆர்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே இறந்த காலம்னா நம்ம வேறன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன செய்வது, நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். இப்போ வந்துட்டு யார்கிட்டயாவது வந்துட்டு இந்த ஒர்க்கை முடிங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறது, இவ்வளவு ஒர்க் இருக்கு, என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நான் என்ன செய்யறது அப்படின்னு. இல்ல நம்ம வர ஒரு ஒர்க்கு கொடுங்கன்னா நான் என்ன செய்யறது, நான் சும்மாவே இருக்கனே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லையா, இதே ஒரு தவறு நடந்துருச்சு, இதுக்கு ஏன் இப்படி பண்ணிட்ட செஞ்சுட்ட அப்படின்னா இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நம்ம கேட்போம். சோ இது மாதிரி என்ன சொன்னாலும் அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நான் என்ன செய்வது. இதுல நான் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், ஐ. என்ன அப்படின்றதுக்கு வாட். செய்வது அப்படின்றதுக்கு டூ. ஓகேங்களா? அப்ப இங்கிலீஷ்ல எப்படி இதை கோர்வையா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் do I do. What do I do? What do I do? இப்போ எதுக்கு நீங்க ரெண்டு இடத்துல do சேர்த்திருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாட்ன்றது என்ன, இந்த doன்றது helping verb. ஓகேங்களா? வாட்ன்றது present, சாரி இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ் குறிக்குது. நான் என்ன செய்வது, இப்போ நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அதனால டூன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? WH கொஸ்டின் ஃபார்முக்காக நம்ம டூன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்த்திருக்கோம். அதே இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா அது இறந்த காலம். அப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்திருப்பேன்னு பாத்தீங்கன்னா வாட் டிட் அப்படின்னு கொடுத்திருப்பேன். ஓகேங்களா? இன்னொன்னு வாட் டஸ்ன்னு கொடுக்கலாம். வாட் டஸ்ன்னு எதுக்காக கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐன்ற வேர்டு இல்லாம அவன், அவள், அது, அதாவது ஹீயோ ஷீயோ இட்டோ அது மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நான் இல்லாம அவன் என்ன செய்வது, அவள் என்ன செய்வது, அது என்ன செய்வது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ ஷீ இட்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதுக்கு கொஸ்டின் டைப்ல நம்ம என்னன்னு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா டஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இதே பிரசன்ட் டென்ஸ்ல ஐ, வி, யூ, டேக்கு டூ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே டஸ் எதுக்கு சேர்ப்போம்னு பாத்தீங்கன்னா ஹீ ஷீ இட் அப்படின்றதுக்கு டஸ் சேர்ப்போம். ஓகேங்களா? வாட் டு ஐ டு, இந்த ஐன்றது நான் அப்படின்றத குறிக்கும். இந்த செய்வது அப்படின்றதுக்கு தான் இந்த டூன்னு குறிக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தயவு செய்து மீண்டும் சொல்லவும் செய்யவும். தயவு செய்து மீண்டும் சொல்லவும் செய்யவும், இல்லைன்னா சொல்லவும் இல்லைன்னா செய்யவும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு மீண்டும் செய்யுங்க அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் செய்யுங்க. ஒரு வேலை இருக்கு, ஐயோ தயவு செஞ்சு மறுபடியும் செய்யுங்க, இது சரியாவே செய்யல, மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, நம்ம சொன்னது ஒருத்தவங்க சொன்னது சரியா கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்க, செய்யுங்க, சாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க அப்படின்றதுக்கு சொல்லுங்கனாலும் சரி செய்யுங்கனாலும் சரி இதுக்கு ஒரே சென்டென்ஸ் தான். என்னன்னு பார்க்கலாமா? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட் ப்ளீஸ் அப்படியே ஷார்ட்டா முடிச்சிடணும். என்ன நீங்க இது மாதிரி ஷார்ட்டா சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னா, இப்ப நம்ம யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க, அது எனக்கு புரியலன்னா நான் என்ன சொல்வேன்னா தயவு செய்து மீண்டும் சொல்லுங்க அப்படின்றதுக்கு நான் ஒரே வார்த்தையில புரியல அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லேன். அப்படின்னு பார்த்தா அது நான் சொல்ற தவறு, நான் சொல்ற சென்டென்ஸ் தப்பா இல்ல, நம்ம ஷார்ட்டா சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் ரிப்பீட் ப்ளீஸ், திருப்பி சொல்லுங்க, அவ்வளவுதான். ரிப்பீட் ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க, தயவு செஞ்சு மீண்டும், அவ்வளவுதான் அர்த்தம். அப்போ மீண்டும்னா சொல்லுங்க இல்லைன்னா செய்யுங்க. ஒரு விஷயத்தனா ரிப்பீட் ப்ளீஸ், இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது நல்லா இல்ல, ரிப்பீட் ப்ளீஸ், அப்ப திரும்பி செய்யுங்க. இல்லையா, ஒரு வார்த்தையை சொல்றாங்க புரியல அப்படின்னா ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு நிமிடம் காத்திருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருங்களேன், நான் கொஞ்சம் இது மாதிரி இதான் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்ல எங்கேயாவது போயிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா காத்திருங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட்.
ஒரு நிமிடம் அப்படின்றதுக்கு a minute. a minute. wait a minute. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அது காத்திருங்கள்ன்றதுக்கு wait. ஒரு நிமிடம், ஒரு அப்படின்றதுக்கு a, நிமிடம்ன்றதுக்கு minute. wait a minute. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ன்றது நம்ம வெறும் சென்டென்ஸா நம்ம பார்த்துட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த 5 சென்டென்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் ஆகுது நீங்க இன்னைக்கு டே டு டே இன்னைக்கு உங்ககிட்ட அதை பேசி பழகணும். யாருக்கிட்டயாவது சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே இருக்கீங்கன்னா கூட தயவு செஞ்சு திருப்பி சொல்லுங்க அப்படின்றதுக்கு ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது மனசுல நல்லா பதிஞ்சிரும். இந்த சென்டென்ஸ் வந்து நல்லா மனசுல பதிஞ்சிரும். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எப்பயாவது கேட்கும் போதோ எப்பயாவது யோசிக்கும் போதோ அப்போ வந்து அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க வீடியோ பாக்குறதோட அதோட முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. நம்ம எப்பயுமே இங்கிலீஷை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம தமிழ் எப்படி ஈஸியா பேசுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு தமிழ் வந்து ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்மளால கண்டினியூஸா பேச முடியுது. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஆரம்பத்துல நம்மளுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, என்ன சென்டென்ஸ் பண்ணணும்னு தெரியாது. நீங்க இப்படி சின்ன சின்ன வேர்டிங்ஸா லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூடியூப்ல சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன்ஸ் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.